ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சேலத்துலேருந்து புறப்பட்டு மேட்டூர் மாதேஸ்வரன் மலை கொல்லேகால் வழியாக மைசூர் போய் அங்கே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த நாள் காலையில் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் உள்ள மேல்கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு கோவில், அழகான கோவில். இங்கே நிறைய தமிழ் படம், கன்னட படம், மலையாள படம், ஹிந்தி படம் கூட எடுத்திருக்காங்க. அங்கே தான் போக போகிறேன். என் பின்னாலே நீங்களும் பயணித்து வாங்க. இது மாதேஸ்வரன் மலை ஈஸ்வரன் சாமியோட கோயில். அந்த கிராமத்தோட எழில்மிகு தோற்றம் இது. மலை உச்சியிலிருந்து இந்த காட்சியை எடுத்தது. தூரத்தில் ஆதிசங்கரர் சிலை பாருங்கள், பெருசாக மலை மேலே அமைச்சிருக்காங்க. சிங்கத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி. அந்த இடத்துக்கு இப்போ தான் மலைப்பாதை போட்டுட்ருக்காங்க. அங்கே இன்னும் யாரும் டூரிஸ்ட்டு போக முடியாது. மாதேஸ்வரன் மலை மேலே ஏறி கொல்லேகால் வழியாக போயிட்டு இருக்கேன். இப்போது கொல்லேகால் ரீச் ஆகிட்டு அங்கேருந்து மைசூர் போகிற வழியில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் காவேரி ஆற்றங்கரை ஓரமாக இருக்குது. அங்கே போய் அந்த கோயில் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு போகலான்னு வண்டியை திருப்பிட்டேன். காவேரி ஆற்றங்கரை ஓரத்தில் அந்த கோயில் அழகாக காட்சி அளிக்குது. காவிரியில் இப்போ தண்ணி திறந்து விட்டுருக்கனால ஆறு ஃபுல்லாக தண்ணி அங்கே ஓடிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு நல்லா ரம்மியமாக இருந்துச்சு. இதை தாண்டி கீழே போனாக்கா படிக்கட்டு துறை இருக்குது. அங்கே மக்கள் வந்து உட்காந்து கோயிலுக்கு வர்றவங்க அங்கே படிக்கட்டு துறையில் உட்காந்துட்டு இருந்துட்டு போகிறாங்க. நான் என்னோடய மோட்டர் சைக்கிள்லேயே கிளம்பினேன். சேலத்துலேருந்து மாதேஸ்வரன் மலை கொல்லேகால் மைசூர் ஃபஸ்ட்டு டே ட்ரிப்பு மோட்டர் சைக்கிள்லேயே கிளம்பிட்டேன். முந்நூறு கிலோமீட்டர் தூரம் ஒன் வே. இதுதான் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில். அதனுடைய வாசல்லையே ஆற்றங்கரை பாருங்கள், காவிரி ஆறு. நான் போனது மாலை நேரம், ஒரு 4 மணி வெயில், இளம் வெயில் தான். அது மட்டும் இல்லாமல் வெதர் கண்டிஷன் ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு. அதிக வெயில் இல்லை. அன்றைக்கி ஃபுல்லாக அதிக வெயிலே இல்லை. க்ளவுடியாக அப்படியே மேகக்கூட்டங்களோடு இருந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. வழிநடுக சிரமமே இல்லை. இதுவே சம்மரில் போயிருந்தால் ரொம்ப கஷ்டம். அங்கே இருக்கிற பரிசல் இரும்பில் செஞ்சுருக்காங்க. நம்ம ஊர் பரிசல்னால் வந்து மூங்கிலில் செஞ்சுருப்பாங்க. இது பார்த்திங்கன்னா ஸ்டீல். கோயில் தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்க. ராஜகோபுரத்துக்கு முன்னாடி ஒரு மணி மண்டபம் இருக்குது. அதுக்கு கீழே படிக்கட்டு, அப்புறம் ஆறு.
காவேரிக்கு அந்த பக்கம் கரையில் இன்னொரு கோவில் இருக்குது, தீவு மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே நான் போகலை. அது என்ன கோயில்னும் தெரியல. ஒரு வழியாக மைசூருக்கு 5:30 மணிக்கு, மாலை 5:30 மணி நான் போய் சேரும்போது, அங்கே மைசூர் டு ஸ்ரீரங்கப்பட்டணம் ரோடு, அதுக்கு நடுவில் ஹோட்டல் ஸ்ரீலேகா, அதில் தங்கிட்டேன். நல்ல டீசெண்டான ஹோட்டல், நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நல்ல அகலமான ரூமு, டிவி வசதி, நல்ல ஸ்க்ரீனு, டபுள் பெட்டு. இதனுடைய வாடகை 800 ரூபா தான். ஸோ அங்கே நைட்டு நான் ஸ்டே பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் ஸ்ரீரங்கப்பட்டணம் போய் அந்த மேல்கோட்டை ஊருக்கு போகணும். கிராமம்தான் அது. அங்கே என்ன விசேஷம்னா, ஒரு கட்டி முடிக்கப்படாத ஒரு கல்கோட்டை. அந்த கல்கோட்டைக்கு பேர் ராய கோபுரம். அது மேல்கோட்டைங்கிற கிராமத்தில் இருக்குது. இந்த இடம் வந்து பார்த்திங்கனாக்கா டூரிஸ்ட் ஸ்பாட்டு, இது ஃபேமஸான ஸ்பாட்டு. இதில் நம்ம தமிழ் படம் படையப்பா எடுத்திருக்காங்க, ரஜினி. இது பொற்காலம்னு மீனா நடித்த, முரளி மீனா நடித்த படம். இங்கே ஒரு படம் ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. மீனா பாடுவாங்கள்ல, ஜிங்கு சாங் ஜிங்கு சாங், சிகப்பு கலரு ஜிங்கு சாங், பச்சை கலரு ஜிங்கு சாங் ஜிங்கு சாங் அப்படின்னு பாடுவாங்க இல்லையா, அந்த இடம் இந்த கோட்டையில் தான் எடுத்திருக்காங்க. ஹிந்தி படங்கள் கூட எடுத்திருக்காங்க. அக்ஷய்குமார், ஷாருக்கான்லாம் வந்து இங்கே ஷூட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நிறைய படங்கள், கன்னட படம், மலையாள படம், தமிழ் படம். அது தெரிஞ்சு கேள்விப்பட்டு தான் நான் இந்த ட்ரிப்புக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பினேன். ஸோ குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து தூங்கிட்டு காலையில் கிளம்பலான்னு இருக்கேன். கெட் ரெடி. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் 9:30 ஆகிடுச்சு. ரிசப்ஷனில் சாவியை ஒப்படைச்சிட்டு கிளம்ப போகிறேன். கூகுள் மேப்லாம் டவுன்லோட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டேன். இங்கேருந்து 45லேருந்து 50 கிலோமீட்டர் போகணும். இங்கே நம்ம தமிழ் பேப்பரும் வாங்கியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் லோக்கல் நியூஸ் படிச்சுட்டு போகலான்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கேன். கர்நாடகாவில் நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க. எல்லாருமே தமிழ் பேசுகிறாங்க. எல்லோரும் சொல்ல முடியாது,
ஒரு 50% பேருக்கு தமிழ் நல்லாவே தெரியுது, நல்லாவே பேசுகிறாங்க. ஸோ அதனால் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை. அப்படியே கன்னடம் பேசினா நமக்கு பேச தெரியாத ஒழிய அவங்க பேசினா புரிஞ்சிக்கக்கூடிய அளவில் தான் கன்னட மொழி இருக்குது. அந்த மேலே பிரிட்ஜு தெரியுது பார்த்திங்களா, அதுதான் மைசூர் பெங்களூர் எக்ஸ்பிரஸ்வே. இப்போ தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் திறந்து வச்சாங்க. இதில் ஒன்லி பார்த்திங்கன்னா 4 வீல்ஸ் மட்டும்தான் போக முடியும். கார், பஸ், லாரி. இதுதான் அந்த நான் தங்கியிருக்க ஹோட்டலோட முகப்பு. நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. ஸ்ரீரங்கப்பட்டினம் நுழைவாயில். இப்போ நான் ஸ்ரீரங்கப்பட்டினம் போயிட்டுருக்கேன். அங்கே போயிட்டு தான் பிரியணும் ரோடுக்கு. மேல்கோட்டைங்கிற கிராமத்துக்கு அங்கேருந்து தான் பிரியணும். இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. நல்லா ஜாலியாக இருந்துச்சு ட்ரிப்பு. ஏன்னா சேலத்துலேருந்து மோட்டர் சைக்கிள்லேயே கிளம்பிட்டேன். வழிநெடுக்க காவிரி ஆறு அங்கங்கே குறுக்கில் போயிட்டு இருக்கு. நிறைய வாய்க்கால்கள், செக் டேம், தண்ணி வாட்டர் ஃபால்ஸ்லாம் விழுந்துட்டு இருக்கோம். நல்ல ரூட் இது. நல்லா பசுமையாக இருக்கும். 2 பக்கம் நெல்லங்காடுகள், வாழைத்தோப்பு, பப்பாளி மரம், நிறைய பசுமையான காட்சிகள் பார்த்துக்கிட்டே போகலாம். கர்நாடகாவில் காவிரி பெல்ட் ஏரியாவில் தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. கேஆர்எஸ் டேம் வழியாக தான் போகணும் அந்த ரோட்டுக்கு. ஆனால் நான் கேஆர்எஸ் டேம் போக போகிறதில்ல. ஏன்னா அது 2-3 முறை நான் ஏற்கனவே போய் பார்த்துருக்கேன். அதனால் இந்த தடவை நான் போகலை, கேஆர்எஸ் டேம் போகலை. ஆனால் அந்த வழியாக தான் போகணும். அந்த டேம் வாலெல்லாம் பார்த்துட்டு அங்கே நின்று பார்த்துட்டு போகலாம். இது போகிற வழியில் ஒரு காவிரி ஆற்றங்கரை நல்லா இருந்துச்சு. அங்கே கொஞ்ச நேரம் நின்று ஷூட் பண்ணிட்டு தான் கிளம்பினேன். வழிநடுக இந்த மாதிரி தான் பூந்தோட்டங்கள், பசுமையான வயல்வெளிகள் இருக்குது நிறைய. சாமந்தி பூ நிறைய விளைவிக்கிறாங்க. கர்நாடகாவில் சாமந்தி பூ விளைச்சல் நிறையா இருக்கும். ஏன்னா சுவாமிகளுக்கு சாமந்தி பூ மாலை அங்கே ஃபேமஸ். இது நல்ல லைனாக விவசாயம் செஞ்சிட்ருக்கிறதுனால நான் அங்கே நின்று கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு கிளம்பினேன். ஏரிகள், அங்கங்கே ஏரிகள், நிறைய தண்ணி நிறைய இருக்குது. பிக்னிக் ஸ்பாட்லாம் நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க. இதுதான் மேல்கோட்டை கிராமம். அங்கே தான் நான் ரீச் ஆகிட்டேன். அங்கே இருக்கிற ஏரி தான் இப்போது பார்த்துட்ருக்கோம். அடுத்து இந்த மலை அடிவாரத்தில் செலுவநாயகர் சுவாமி கோவில் ஒன்று இருக்குது. அதை கடந்து ராயகாபுரம் போகணும். பக்கத்துலேயே ஒரு பெட்டா இருக்குது. பெட்டானா மலை. அங்கே கன்னடாவில் பெட்டாம்பாங்க. மலையில் ஒரு கோவில் இருக்குது. மொத்தம் அந்த இடத்துலேயே 3 இடம் நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது.
மேல்கோட்டை கிராமம். கோவிலோட என்ட்ரன்ஸுக்கு தூரத்தில் தெரிகிறது, அதுவும் ஒரு ஈஸ்வரன் கோவில். அது மலை மேலே இருக்குது. நான் போகும்போது பூட்டி இருந்துச்சு, அதனால் போக முடியல. ராயகோபுரம் போகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா அழகான குளங்கள், 2 குளங்கள் இருக்குது. அதனுடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் கருங்கல்லில் கரெக்டாக நூல் பிடிச்சி கட்டியிருக்காங்க சதுரமாக. சுற்றி நிறைய படிக்கட்டுகள். இதுக்கு பக்கத்துலேயே லெஃப்ட் சைடில் இன்னொரு குளம் இதே மாதிரி இருக்குது. நடுவில் கொஞ்சம் கேப்பு. இந்த குளத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல அழகாக இருந்துச்சு. இப்போ நான் காட்டுற இடமெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டு. நிறைய படங்களில் இந்த குளம் கூட வந்திருக்கு. இந்த குளத்துக்கு மேலே தான் ராயகோபுரம் இருக்குது. இதை தாண்டி ஒரு சின்ன குன்று இருக்குது. அது மேலே ஏறினோம்னாக்கா ராயகோபுரம். இந்த குளத்தை விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. அங்கேயே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வேணுங்கிற அளவுக்கு உட்காந்துருந்து பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் தான் கிளம்பினேன். ஏதோ போகிற போக்கில் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நான் போகல. மைசூர்லேருந்து இந்த இடத்துக்கு 50 கிலோமீட்டர் இருக்குங்க. பஸ்ஸு மேல்கோட்டை வரைக்கும் தான் போகுது போட்டிருக்கு. அங்கேருந்து இது 7 கிலோமீட்டர். ஏதாவது டாக்ஸி ஆட்டோ பிடிச்சி தான் போகணும். இதுதான் ராயகோபுரம். இங்கே தான் ஜிங்குச்சாங் பாட்டு சாங் எடுத்தாங்க. பொற்காலம் படம் பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ படையப்பா படம் கூட இந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து நடக்கிற மாதிரி ரஜினி ஒரு காட்சி வரும். ஹிந்தி படங்கள், மலையாள படங்கள், கன்னடா படங்கள்லாம் நிறைய எடுத்திருக்காங்க இந்த இடத்துல. இதை கட்டினது யாருன்னு படித்து பார்த்தா கர்நாடகாவை ஆண்ட ஹொசைலா சாம்ராஜ்யம், அந்த அரசர் தான் இதை கட்டினார். இது ஒரே நைட்டில் கட்டினாங்க. 1 டேலேயே இந்த கருங்கல் பில்லர்கள்லாம் வச்சு கட்டினாங்களாம். ஆனால் இப்போ பார்க்குற மாதிரியே இதோடு நிறுத்திட்டாங்க. மேற்கொண்டு கட்டவே இல்லை. ஸோ அதனால் இதை நீங்கள் இடிபாடு நிறைந்த கற்கோயில்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இவ்வளோ தான், கட்டி அப்படியே விட்டுட்டாங்க. என்னென்னு காரணத்துன்னு தெரியல. இந்த தூணில் இருக்கிற சிற்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க. மிருகங்கள், யானைகள் சிற்பங்கள், ஆண் பெண் கடவுளர் சிற்பங்கள்லாம் நுணுக்கமாக பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாக செதுக்கியிருக்காங்க. நல்ல பெரிய பெரிய கல் தூண்கள், நல்ல வேலைப்பாடுகள் நிறைந்த ஒரு இடம். இந்த இடத்துக்கு நான் போனது செவ்வாய்க்கிழமை போனதுனால கூட்டம் கம்மியாக இருந்திருக்கு. இதுவே ஒரு சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வார விடுமுறை நாட்கள் போயிருந்தால் ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
எவ்வளோ பெரிய கல் தூண் பாருங்கள். முன்னால் 2 தூண், பின்னால் 2 தூண் இருக்குது. நடுவில் மேடை, எல்லாமே கருங்கல்லால் ஆன. இது கோவிலுக்காக தான் கட்டியிருக்காங்க, ஆனால் அப்படியே விட்டுட்டாங்க. அதுவே இப்போது வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக மாறிடுச்சு. இந்த மேடைக்கு அழகே அந்த 4 கல் தூண்கள் தான். நம்ம ஊர் பொண்ணுங்க இளைஞர்களுக்கு சொல்லியாக கொடுக்கணும், செல்ஃபி தான். செல்ஃபி, வீடியோ, ஃபோட்டோ எடுத்து தள்ளுறாங்க. மைசூர் போகிறவங்க கண்டிப்பாக அதிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தான். கண்டிப்பாக இந்த இடத்த பாருங்கள். இந்த இடம் மட்டும் இல்லை, இந்த மலை அடிவாரத்துக்கு கீழேயே இன்னொரு கோயில், ஃபேமஸான பழைய காலத்து கோவில் இருக்குது. அது செலுவநாயகர் சுவாமி கோவில். செலுவநாராயண சுவாமி கோவில். அது கீழே இறங்கினோடனே அது இருக்கும். அந்த வழியாக தான் இப்போ நம்ம போக போகிறோம், ரிட்டன். நான் முன்னே சொன்ன மாதிரி வெயில் அவ்வளவா இல்லை, நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. கிளைமேட் நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாயபுளாக இருந்துச்சு. இதுதான் அந்த மலை அடிவாரத்தில் செலுவநாராயண சுவாமி கோவில். நல்லா சதுரமாக வடிவமைச்சிருக்காங்க இந்த கோயிலை. இந்த தாழ்வாரம் பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப நீளமாக 2 பக்கமும் கல் தூண்கள் வச்சு பார்க்குறதுக்கு இந்த நடைபாதை ரொம்ப பிரமாதமாக இருக்குது. இது ரொம்ப பழங்காலத்து கோயில். இது 14th செஞ்சுரியில் கட்டினாங்களாம். மைசூரை சுற்றி திப்பு சுல்தான் ஆண்டதுனால இந்த மேலே இருக்கிற சுவாமி சிலைகளோட கைகள், கால்கள், தலை எல்லாம் உடைச்சி வச்சுருக்காங்க. திப்பு சுல்தான் படையெடுத்து இந்த ஹொசைலா கோவில் சிற்பங்கள் எல்லாம் உடைச்சி சேதப்படுத்தியிருக்காங்கன்றது வரலாறு சொல்லுது. சுற்றி 4 பக்கமும் இப்படி தான். எல்லா சிலைகளில் ஒன்றா கை உடைச்சிருக்கும், இல்லைன்னா கால் உடைஞ்சிருக்கும், இல்லைன்னா தலை எல்லாம் சேதப்படுத்தியிருக்காங்க அந்த காலத்துலேயே. நீங்கள் ஒவ்வொரு சிலையாக கூர்ந்து கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தாழ்வாரம் பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா நீளமாக ராமேஸ்வரம் கொரிடார் மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அளவுக்கு அவ்வளோ தூரம், அவ்வளோ நீளம் இல்லை.
இருந்தாலும் கொஞ்சம் பெருசு தான் அது. பக்கத்திலே இன்னொரு நாராயண சுவாமி கோவில். அந்த மேலே இருக்கிற கடவுள்களுக்கெல்லாம் கலர்ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து நல்லா வச்சுருந்தாங்க. செல்வநாராயண சுவாமி ராஜகோபுரம் இதுதான். ஆனால் சுற்றி பாருங்கள், நிறைய சிலைகள் காணலை பாருங்கள். இந்த தூண் வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த தூண். இந்த கோவிலே இது ஒரு தூண் தான் இந்த மாதிரி இருக்குது, நல்ல வேலைப்பாடோட.